வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் லகர வேறுபாடு பற்றிய வினா விடைகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மயங்கொலி சொற்கள் ஸ்கூல் புக்கில் ஓல்ட் அண்ட் நியூ சமச்சீர் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தொகுத்து ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். அதுக்கான பிடிஎஃப்பும் அந்த வீடியோவுக்கு கீழேயே கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், அந்த பிடிஎஃப்பையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் ஃபஸ்ட்டு ஒளி, நீக்கு, களி அப்படிங்கிறது தடி, ஒளி வெளிச்சம், களி மகிழ்ச்சி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இது பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு சமச்சீர் புக்கில் இருக்கும். இதில் பாருங்கள், ஒளி அப்படிங்கிறது ஓசை, ஒளி அப்படிங்கிறது அழித்து விடு, தொலைத்து விடு, ஒளி வெளிச்சம், பதுங்கிக்கொள். நீங்கள் ஸ்கூல் புக்கில் புக் பேக் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அதையே நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாவே அதிலிருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்குங்க. இதில் ஒளி அப்படிங்கிறது நீக்கு, களி அப்படிங்கிறது தடி, ஒளி வெளிச்சம், களி மகிழ்ச்சி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆ அ இ இ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் பொறுத்துக. ஃபஸ்ட்டு களம், களம் அப்படின்னா கப்பல், களம் அப்படின்னா இடம், வலி அப்படின்னா வலிமை, வலி காற்று, களம் கப்பல், களம் இடம், வலி வலிமை, வலி காற்று. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, இ ஈ ஆ ஆ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. இதில் ஃபஸ்ட்டு வலை அப்படிங்கிறது சிலந்தி வாலிடம், இந்த வலை துவாரம், இந்த வலை புன்னை மரம், வாழை அப்படின்னா தான் வாழை மரம், இது வலை தான், இது புன்னை மரம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வலை அப்படின்னா சிலந்தி வாலிடம், வலை துவாரம், வலை புன்னை மரம். நெக்ஸ்ட்டு, ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். அலை, அலை, இதில் அலை அப்படின்னா கடல் அலை, இந்த அலை பார்த்திங்கன்னா இது நகர லகரம், இந்த அலை பார்த்திங்கன்னா புற்று. இதுவும் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்குங்க. பின்வரும் இரண்டினும் பொருள் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. கலை, கலை, இதில் கலை அப்படின்னா இந்த கரும்பு, மூங்கில், களி. அதே மாதிரி இந்த கலை அப்படிங்கிறதுக்கு அழகு, கலையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. காந்தி, அகற்று, இதெல்லாம் பொருந்தி இருக்குது. ஆனால் பொருந்தாதது அப்படின்னா இந்த ஆப்ஷன் சி தான், வேய் சீலை அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு சொல்லுக்கும் பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. கலை, கலை, கலை அப்படின்னா ஆடை, கலை அப்படின்னா பார்த்திங்கன்னா வித்தை, கலைதல், அதாவது கலைந்து போங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுக்கும் இந்த கலை தான் வரும். ஆடை, இதுவும் இந்த கலை அதில் தான் வரும். அதே மாதிரியே கல்வி, நடனம் எல்லாமே பார்த்திங்கன்னா கலைக்கு கீழே வரும். அதே மாதிரியே இந்த கலை அப்படிங்கிறது நீக்குதல், களை எடுத்தல், இந்த இதில் வரும். இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, கலை அப்படின்னா ஆடை, இங்கே கலை அப்படின்னா நீக்குதல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழில் இந்த 2016, 17 இந்த காலகட்டத்தில் கேட்ட கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட்டு, ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். வாழை, 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 இந்த வாழை பார்த்தீங்கன்னா மரம், வாழை மீன், வாழை அப்படிங்கிறது இளம்பெண், வாழை மரம், வாழை மீன், வாழை இளம்பெண். இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இங்கே பாருங்கள், வாழை இளம்பெண், வாழை மர வகை, வாழை மீன் வகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணையை கண்டறிக. கலை அப்படின்னா வித்தை, நம்ம மேலே பார்த்தோம். கலை அப்படின்னா ஆடை, வித்தை, கலைந்து போதல், இந்த கல்வி எல்லாமே இந்த கலைக்கு கீழே வரும்னு சொல்லிட்டு இங்கே கலை அப்படிங்கிறது வித்தை, இந்த கலை அப்படிங்கிறது மூங்கில், கலை அப்படிங்கிறது முகத்தின் ஒளி. இதுவுமே ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், கலை, கலைனா வித்தை, கலைந்து போதல், கலை மூங்கில், இந்த கலை வயலின், களை எடுத்தல், முகத்தின் ஒளி.
இதில் வந்து பொருந்தாதது இந்த காளை அப்படின்னா மேகம் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. காளை அப்படின்னா காளை மாடு அதை குறிக்கும், ஆனால் இங்கே வந்து மேகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு ஒளி வேறுபாடறிந்து பொறுத்துக. வலை அப்படின்னா மீன்பிடி வலை, இந்த வலை அப்படிங்கிறது பொந்து. வாழை அப்படிங்கிறது மீன் வகை, வாழை அப்படிங்கிறது மர வகை. வலை அப்படிங்கிறது மீன்பிடி வலை, வலை அப்படிங்கிறது பொந்து, வாழை அப்படிங்கிறது மீன் வகை, வாழை மர வகை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 1, 2, 3. நெக்ஸ்ட்டு ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை எழுதுக. வாழை வாழை, இந்த வாழை அப்படிங்கிறது இளம்பெண், இந்த வாழை மீன் வகை. அதாவது வகர லகரம் அப்படிங்கிறது இளம்பெண், நகர லகரத்தில் இருக்கிற வாழை பார்த்திங்கன்னா மீன் வகை. நெக்ஸ்ட்டு ஒளி வேறுபாடறிந்து பொறுத்துக. கலை, கலை அப்படின்னா நீக்கு, களை எடுத்தல் அப்படின்னு சொன்னோம்ல அந்த பொருளில் நீக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலை அப்படிங்கிறது மூங்கில், தலை விலங்கு. நெக்ஸ்ட்டு தலை அப்படிங்கிறது தலைத்தல். கலை நீக்கு, இந்த கலை மூங்கில், தலை விலங்கு, தலை தலைத்தல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கிளி 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 போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கிளி அப்படிங்கிறது பயம், நெக்ஸ்ட்டு கிளி அப்படிங்கிறது கிழித்தல், நெக்ஸ்ட்டு கிளி அப்படிங்கிறது ஒரு பறவை. இதுவும் ஸ்கூல் புக்லேயே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். கிளி அப்படிங்கிறது அச்சம் பயம், நெக்ஸ்ட்டு இந்த கிளி அப்படிங்கிறது துண்டாக கிழித்தல் கோடு கிழித்தல். இந்த கிளி அப்படிங்கிறது ஒரு பறவை. இது 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும், ஓல்டு சமச்சீர் புக். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. அலை அலை அலை, ஃபஸ்ட் அலை பார்த்தீங்கன்னா கடல் அலை, இந்த அலை பார்த்தீங்கன்னா புற்று, கடைசியாக இருக்கிற அலை வந்து கூப்பிடு. அலை அப்படிங்கிறது அலைத்தல். இதுவும் ஸ்கூல் புக்லேயே இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். அலை அப்படிங்கிறது கடல் அலை, அலை அப்படிங்கிறது புற்று, அலை கூப்பிடு. அது 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு சமச்சீர் புக்கில் இருக்கும். அலை கடல் அலை, அலை புற்று, அலை கூப்பிடு. நெக்ஸ்ட்டு வாழை வாழை வாழை, ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. வாழை அப்படிங்கிறது இளம்பெண், வாழை மர வகை, வாழை மீன் வகை. நெக்ஸ்ட்டு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. புலி புலி, புலி அப்படிங்கிறது விலங்கு, புலி அப்படிங்கிறது பழம். நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற புலி தான் இந்த புலி, நகர லகரம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. புலி புலி, புலினா விலங்கு, புலினா பழம். இதுவும் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. தாள் தாள், இந்த தாள் அப்படின்னா தாளாட்டு, நாக்கு எல்லாமே இந்த தாளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு தாள் பார்த்தீங்கன்னா பாதம் கால், இது எல்லாமே இந்த தாளுக்கு வரும். நகர லகரத்துக்கு பாதம் கால் எல்லாமே வரும். இந்த தாள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தாள் அப்படிங்கிறது தாளாட்டு, நெக்ஸ்ட்டு தாள் பாதம். நெக்ஸ்ட்டு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ் சூழ் சூழ், சூழ் அப்படின்னா கற்பம், சூழ் அப்படின்னா சுற்று, சூழ் அப்படின்னா சபதம். சூழ் கற்பம், சூழ் சுற்று, சூழ் சபதம். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸோட கொஸ்டின், இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. அலை அலை அப்படின்னா புற்று, கலை அப்படின்னா நீக்கு, தலை விலங்கு, இலை இலைத்தல். அலை அப்படின்னா புற்று, கலை அப்படின்னா நீக்கு களை எடுத்தல், இந்த மீனிங்கில் வரும். இந்த இடத்துல நீக்கு.
தலை விலங்கு, இலை இலைத்தல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 2, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் கொஸ்டின்ஸ். இதுக்கு மேலே வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ். பொருந்தா இணை எது? இதில் விலை அப்படிங்கிறது உண்டாக்குதல், விலை அப்படின்னா விளைவித்தல் உண்டாக்குதல், இந்த பொருளில் இருக்கிறது இது சரி. விலை விரும்பு, இதுவும் சரி. இலை அப்படிங்கிறது செடின்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தப்பு. இலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இலைத்தல், இந்த பொருளில் வரும். இந்த இலை நூல் இலை, இது சரி. இங்கே வந்து பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 3. இதுவுமே ஸ்கூல் புக்கில் இருக்கும். இதா பாருங்க, இலை மரம் செடி கொடிகளின் இலை இலை, இலை அப்படிங்கிறது உடல் இலைத்தல், இலை அப்படிங்கிறது நூல், நூல் வகை. நெக்ஸ்ட்டு, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க. உண்டாக்குதல் அப்படின்னா விலை, விலை அப்படின்னா விளைவித்தல் உண்டாக்குதல், இந்த பொருளில் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் விலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். பின்வருவனவற்றுள் தவறான இணையை கண்டறிக. இதில் அலை அப்படின்னா கூப்பிடு, அலை அப்படின்னா துளாவு, கலை அப்படின்னா கல்வி, இது எல்லாமே சரிதான். இந்த கலை அப்படின்னா நீக்குன்னு வரணும், ஆனால் இங்கே எடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பொருந்தாதது. கலை அப்படின்னா நீக்கு, மேலேயே பொறுத்துகளை கூட கேட்டிருப்பாங்க பாருங்கள். கலை, கலைக்கு வந்து நீக்கு. ஸோ இதில் பொருந்தாதது தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கலை எடு அப்படிங்கிறது தான் தப்பு. நெக்ஸ்ட்டு, இலை இலை இலை, ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக. இலை இது வந்து தாவர உறுப்பு, இலை மெலிதல், இலைத்தல் மெலிதல் எல்லாம் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு இலை நூல் இலை, இலை தாவர உறுப்பு, இலை மெலிதல், இலை நூலிலை, இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. மயங்கொலி பிழையற்ற தொடரை கண்டறிக. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்றத்தாழ்வு, இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பியில் வரணும், ஆனால் நகர லகரம் போட்டிருக்காங்க. அதே மாதிரியே இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன் பியில் சிறப்பாக, இதுக்கு பார்த்தீங்கன்னா இடையின ரகரம் போட்டிருக்காங்க, ஆனால் வல்லின ரகரம் தான் வரணும். ஸோ இதுவும் வராது. அதே மாதிரியே ஆப்ஷன் சிலையும் இந்த ரா பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டானது என்னென்னா இந்த ஆப்ஷன் டி தான். நாம் இந்த மாதிரி சென்டென்ஸாக கொடுக்குறப்ப தான் கரெக்டாக பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தா கூட நம்ம புக்கில் இருக்கிறத அப்படியே படித்து தான் வச்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி தான் கொடுக்குறப்ப நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக. போரில் பயன்படுத்தியது டேஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வால். இந்த வால் ஆப்ஷன் ஏ வால் பார்த்தீங்கன்னா விலங்குகளின் வால் பகுதி, அதை குறிக்கிறது. ஆப்ஷன் பி வால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை குறிக்கிறது, வாழ்கிறது, இதை குறிக்கிறது இந்த வால். இந்த வால் தான் கத்தியை குறிக்கிறது. ஸோ போரில் பயன்படுத்தியது வால். நெக்ஸ்ட்டு, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. கண்ணனை டேஸ் அடித்து சென்றது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளம். கண்ணனை வெள்ளம் அடித்து சென்றது, இதுவும் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு, பொருள் வேறுபாடு அறிந்து பொறுத்துக. இலை செடியின் இலை, இலை மெலிந்து போதல், இலை நூல் இலை, கலை மூங்கில், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 1, 2, 4. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. அலை அலை, அலை அப்படின்னா கடல் அலை. இந்த அலை பார்த்தீங்கன்னா வரவழைத்தல், அலைத்தல் கூப்பிடு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த சிறப்பு லை வரும். அலை கடல் அலை, அலை வரவழைத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடு. அலை கடல் அலை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அலை கடல் அலை அப்படிங்கிறது தான் சரி. இந்த அலை பார்த்தீங்கன்னா வரவலைன்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. இந்த அலை தான் பார்த்தீங்கன்னா வரவலை கூப்பிடு, எல்லாமே இந்த அலை தான் வரும். ஆப்ஷன் சியில் இருக்கிற அலை தான் வரும். ஸோ இங்கே கரெக்டாக கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அலை கடல் அலை அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பிழையற்ற சரியான தொடரை கண்டறிக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின.
இதில் பார்த்தீங்கன்னா எண் அப்படிங்கிறதுலே இங்கே வந்து 2 சுழியின் தான் வரணும், ஆனால் 3 சுழியின் போட்டிருக்காங்க. அதே மாதிரியே மனம் வீசின அதில் பார்த்தீங்கன்னா மனம் வந்து 3 சுழினா வரணும், ஆனால் இங்கே 2 சுழினா போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் ஏ வராது. அதே மாதிரியே தேர் திருவிழாவிற்கு சென்றனர், இதில் பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு இந்த லா பார்த்தீங்கன்னா சிறப்பு லா வரணும், ஆனால் இங்கே வகர லகரம் வந்திருக்கு. ஸோ இதுவும் வராது. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இது புக் பேக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க, அதை தான் இங்கே கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இந்த தேர் திருவிழாவிற்கு சென்றனர், இதுவும் இந்த வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லதும் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ புக்லேயே புக் பேக்கில் இருக்கும், அதை தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இலைக்கு வேறு பெயர் தலை. இங்கே இலை அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது வகர லகரம் வரணும், ஆனால் இந்த லை போட்டிருக்காங்க, நகர லகரம் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வராது. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை கண்டறிக. அலை 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 அப்படின்னா கடல், கடல் அலை, அந்த அலை. அலை அப்படின்னா பாம்பு புற்று. அலை கடல் அலை, அலை பாம்பு புற்று. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதே தான் திருப்பி கேட்டிருக்காங்க. ஆனால் ஏன்னா புக்கில் என்ன இருக்கோ இதில் என்ன இருக்கோ அதைத்தானே கேட்க முடியும். ஸோ புதுசாக கேட்கறதுக்குலாம் இதில் வாய்ப்பு இருக்காது. அதனால் நீங்கள் புக்கில் என்ன இருக்கோ அதையும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நல்லா பார்த்தீங்கன்னாவே இதில் வந்து உங்களால் தப்பு பண்ணாமல் ஆன்சர் பண்ண முடியும். விலை விலை விலை, இந்த விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொருளின் மதிப்பு. இந்த விலை அப்படிங்கிறது உண்டாக்குதல், அதாவது விளைவித்தல் உண்டாக்குதல் இந்த பொருளில் வரும். இந்த விலை பார்த்தீங்கன்னா விரும்பு. இது ஸ்கூல் புக்கில் நியூ 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளில், அதே தான் அப்படியே கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், விலை விலை விலை. கார் பருவத்தில் நன்றாக விளைந்ததால் தானியங்களின் விலை குறையாமல் இருக்க ஏற்றுமதி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள விளைவதாக அரசு அறிவித்தது. இதுதான் அப்படியே கேட்டிருக்காங்க, விலை விலை விலை. ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை நல்லா படிச்சுக்குங்க. வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பொருள் கூறுக. விலை 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 அப்படிங்கிறது பொருளின் மதிப்பு, இந்த விலை உண்டாக்குதல். கேட்டதே தான் திருப்பி திருப்பி கேட்டிருந்திருக்காங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். உடலின் உறுப்பு தலை, தலை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா உடலின் உறுப்பு சிரம் இதெல்லாமே வரும் தலைக்கு. நெக்ஸ்ட்டு, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். அறிவு பகுதி கலை, கலை அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நாடகம், கல்வி, நடனம் இதெல்லாமே வரும். இதில் அறிவு பகுதி இதுக்கு கரெக்டாக பொருந்தி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலை. நெக்ஸ்ட்டு, வலி வலி வழி. ஒலி வேறுபாடறிந்து பொருள் தருக. இந்த வலி அப்படின்னா துன்பம், இந்த வலி காற்று, வலி அப்படின்னா நெறி. வலி அப்படின்னா துன்பம், வலி அப்படின்னா காற்று, வலி அப்படின்னா நெறி. நெக்ஸ்ட்டு, இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக. என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது. இது பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்களோடது. இதில் மனம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 சுழினா கொடுத்துருக்காங்க, ஆனால் 2 சுழினா தான் வரணும். இது தப்பு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. ஆப்ஷன் சியில் பாருங்கள், இறந்து விடாது என் மனம் இகழ்ந்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே இறந்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தரா கொடுத்துருக்காங்க, இடையின ரகரம். ஆனால் இதுக்கு வந்து இந்த வல்லின ரகரம் தான் வரணும். அதே மாதிரியே என் மனம் இறந்தும் இகழ்ந்து விடாது, இதுவும் தப்பு. இங்கே ரா பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. இதில் ஒலி அப்படின்னா நீங்குன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒலி அப்படின்னா சத்தம் இந்த இதில் தான் வரும். அதே மாதிரியே இங்கே ஒலி இதுதான் கரெக்டு, ஒலி அப்படின்னா வெளிச்சம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சரியான பொருள் வந்து ஆப்ஷன் பி, ஒளி வெளிச்சம். இந்த ஒளி பார்த்தீங்கன்னா நீக்கு ஒளித்தல் இந்த இதில் தான் இந்த ஒளி வரும். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, ஒளி வெளிச்சம். இதுவும் ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க, ஒளி ஒளி எல்லாமே. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒளி ஓசை, ஒளி அழித்து விடு தொலைத்து விடு, ஒளி வெளிச்சம் பதுங்கிக்கொள்.
ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒளி வெளிச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். விலை 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 அப்படிங்கிறது பொருளின் மதிப்பு, விலை அப்படின்னா உண்டாக்குதல். இந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு. பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. வாசலில் போடுவது கோலம், பந்தின் வடிவம் கோலம். இது ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்கும். புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து நியூ சமச்சீர் புக்கு. வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். இதுதான் அப்படியே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், வாசலில் போடுவது கோலம், பந்தின் வடிவம் கோலம். இந்த கோலம் அப்படிங்கிறது வடிவத்தை குறிக்கிறது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. போரில் பயன்படுத்தியது வாள், பூனைக்கு உள்ளது வாள். இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு. போரில் பயன்படுத்தியது வாள், பூனைக்குள்ளது வாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையற்ற தொடரை கண்டறிக. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இதில் பார்த்தீங்கன்னா 2 சுழி இன் வரணும், ஆனால் 3 சுழி இன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரியே லா பார்த்தீங்கன்னா சிறப்புலா வரணும். ஸோ இது தப்பு. ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா, இங்கே சிறப்புலா கொடுக்கணும். ஆனால் இங்கே ரெண்டுமே பாருங்கள் ஒரே இதையே திருப்பி கொடுத்த மாதிரி அப்படியே கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன, இங்கே 3 சுழினா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சியில் தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இது கரெக்டாக இருக்குது. இதுவும் ஸ்கூலில் புக் பேக்கில் இருக்குது. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, தேர் திருவிழாவிற்கு சென்றனர். நீங்கள் ஸ்கூல் புக்கில் கண்டென்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ் புக் பேக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நல்லா படிச்சிங்கனாவே கரெக்டாக இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இதிலிருந்து எப்படியும் ஒரு 2 கொஸ்டினாவது கேட்பாங்க. ஏன்னா இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் 25 கொஸ்டின் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படியும் இதிலிருந்து ஒரு 2 கொஸ்டினாவது கேட்கலாம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. குளவி குளவி. இந்த குளவி வண்டு. இங்கே இருக்கிற சிறப்புலா வர்ற குளவி பார்த்தீங்கன்னா குழந்தை. இதுவும் புக்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இலைக்கு வேறு பெயர் தலை. இந்த சிறப்புலை வரணும். இலைக்கு வேறு பெயர் தலை. நெக்ஸ்ட்டு, ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக. வயலில் களை எடுத்தனர். வயலில் களை எடுத்தனர். இதுதான் சரி. இந்த லை வராது, இந்த லை வராது. இங்கே பாருங்கள், கலைக்கு பதிலாக காலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. அலை அலை. அலை அப்படிங்கிறது கடல் அலை, அலை அப்படிங்கிறது வரவழைத்தல், கூப்பிடு, இது எல்லாமே வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கடல் அலை வரவழைத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடரை தேர்வு செய்க. ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த லா வந்து மாற்றி கொடுக்கறது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரா வந்து இங்கே வல்லின ரகரம் வரணும், ஆனால் இங்கே இடையின ரகரம் கொடுத்துருக்காங்க. இங்கே லா வந்து லகரத்துக்கு பதிலாக நகர லகரம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்டாக இருக்கிற சென்டென்ஸ் என்னென்னா இந்த ஆப்ஷன் டி தான். ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. நெக்ஸ்ட்டு, சரியான இணையை கண்டறிக. அலை. அலை அப்படின்னா தயிர் பிசை. இது ஸ்கூல் புக்லேயே ஓல்டு 11th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் இருக்குது. எங்கன்னா ஸ்கூல் புக்லேயே இருக்குது. நீங்கள் இந்த இதை நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். இங்கே இருக்குது பாருங்கள். அலை கடல் அலை, அலைந்து திரிதல், அலை கூப்பிடு, அலை தயிர் பிசை. இங்கே தான் அந்த அலை கொடுத்துருக்காங்க. சரியான இணையை கண்டறிக. அலை அப்படின்னா தயிர் பிசை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருள் வேறுபாடு அறிக. விலை விலை விலை. விலை அப்படின்னா விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான். விளைந்த நெல்லை
இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விளைந்த நெல்லை, அதுக்கடுத்து நல்ல விலைக்கு விற்க விளைந்தான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான். இந்த விலை வராது விலைக்கு விற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரியே விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு, இங்கே சிறப்பு இது போட்டிருக்காங்க, சிறப்பு லகரம், இதுவும் வராது. விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வகர லகரம் வரணும், ஆனால் நகர லகரம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் லைலாம் மாற்றி போட்டிருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் ஏ தான். விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது, பிழை திருத்துக. இதில் கரெக்டான ஆப்ஷன் என்னென்னா வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பழத்துக்கு லா மாற்றி போட்டிருக்காங்க. அதே மாதிரியே இங்கே மிகவும் நல்லது, இதில் பார்த்தீங்கன்னா இல் மாற்றி போட்டிருக்காங்க. இதுலேயும் இல்லும் லா ரெண்டுமே மாற்றி போட்டிருக்காங்க. இதுவும் ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இது வந்து ஈஸியான கொஸ்டின் மாதிரி, ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம அங்கே எக்ஸாம் ஹாலில் இருக்கிற பதட்டத்தில் அந்த கரெக்டான அந்த லகரம் நகரம்லாம் பார்க்காம அங்கே ஆன்சர் தப்பாக போடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதில் நமக்கு ப்ராக்டிஸ் நல்லா இருக்கணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அடிக்கடி நம்ம பார்க்க ஒரு விஷயத்தை ஒரு 10 டைம் பார்க்குறப்ப தான் நமக்கு அது வந்து நம்ம மைண்டில் போய் அப்படியே ரிஜிஸ்டர் ஆகும். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. இலை 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 அப்படிங்கிறது மெலிந்து போதல், இலை நூல் இலை. கேட்டதையே தான் திருப்பி கேட்டிருக்காங்க. ஒலி மற்றும் அதே கொஸ்டின் தான் பாருங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. இலை இலை இலைனா மெலிந்து போதல், இலை நூல் இலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. உலை 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 அப்படின்னா வேலை, உழைத்தல், அந்த மீனிங்கில் இங்கே வேலைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே உலை அப்படின்னா வலி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழையான தொடரை கண்டறிக. காளைகளை பூட்டி வயலை உழுதனர். இது சரி, காளைக்கு இந்த லை தான் வரும். உழுதனர் கரெக்டு. மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர், இதுவும் கரெக்டு. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது, இதுதான் தப்பு. இதில் வந்து பிழையான தொடர் தான் கேட்டிருக்காங்க. காலைக்கு பார்த்தீங்கன்னா இந்தலை வராது, வகர லகரம் தான் வரணும். அதே மாதிரியே பூத்த மல்லிகை மனம் வீசியது, இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 சுழினா வரணும், ஆனால் 2 சுழினா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பிழையான தொடர். நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின, இதுவும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான இணையை கண்டறிக. குரங்கிடம் இருப்பது வாள், மன்னரிடம் இருப்பது வாள், இந்த இல் தான் வரணும். மன்னரிடம் இருப்பது வாள், இது சரி. இந்த ஆப்ஷன் பி தான் தப்பு. பறவையிடம் இருப்பது இறகு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தவறான இணை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, மன்னரிடம் இருப்பது வாள் அப்படிங்கிறது தான் தப்பு. பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை கண்டறிக. மாலா டேஸ் விழுந்தால் பள்ளத்தில் விழுந்தாள். மாலா டேஸ் விழுந்தால், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பள்ளத்தில் விழுந்தாள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. சூல் சூல் சூல், சூல் அப்படின்னா கற்பம், சூல் அப்படின்னா ஆராய்ச்சி, சூல் அப்படின்னா சபதம். இந்த சூலுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சூல் சூழ்முடி அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல பூக்கு, அந்த சூலும் வரும். இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் அப்படியே பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸில் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸில் இதே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டினும் நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. புல் புல், புல் அப்படின்னா ஓரறிவு தாவரம், புல் அப்படின்னா பறவை. புல் ஓரறிவு தாவரம், புல் பறவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. குலை குலை, குலை அப்படின்னா குண்டலம், குலை அப்படின்னா கொத்து, கொத்தா இருக்கிறத குலை அப்படின்னு சொல்லுவாங்க. குலை குண்டலம், குலை கொத்து. நெக்ஸ்ட்டு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. தேர் திருவிழாவிற்கு சென்றனர், இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது புக் பேக்கில் இருக்கிறது, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வலுவு சொற்களை நீக்கி எழுதுதல். கோழி முட்டை தாவரத்தில் உருண்டது.
இதில் பார்த்தீங்கன்னா கோழி முட்டை தாழ்வாரண்டது அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக தாவாரத்தில் உருண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது மயங்குழியிலையும் வரும். ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்கு. இதில் பாருங்கள் கோழி முட்டைக்கு லீ மாற்றி போட்டிருக்காங்க, இங்கேயும் லீ மாற்றி போட்டிருக்காங்க. இங்கே வந்து எல்லாத்துலேயுமே தாவாரத்தில் உருண்டதுன்னே கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் டியில் மட்டும்தான் கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருள் வேறுபாடு அறிக. பொழிகின்ற பொழிகின்ற இந்த ஃபஸ்ட் இருக்கிற சிறப்புலி வர்ற பொழிகின்ற வந்து தருகின்ற, இது வந்து பொழிகின்ற சிறந்து விளங்குகின்ற. பொழிகின்ற தருகின்ற பொழிகின்ற சிறந்து விளங்குகின்ற. நெக்ஸ்ட் கொஸ்டின் இலை 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இலை செடியின் இலை, இலை மெலிந்து போதல், இலை நூல் இலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். மன டேஸ் தீர்வாகாது. மன உளைச்சல் தீர்வாகாது. மன உளைச்சல் தீர்வாகாது. இதுவும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க. உலை உலை உலை. இதுக்கு என்னன்னா உலையில் 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 அரிசி பொங்கவும் என்னமோ மன உளைச்சல் இல்லாமல் இருக்கவும் நாம் கடினமாக உழைத்தல் வேண்டும் அப்படின்னு ஸ்கூல் புக்கில், இப்போ நியூ புக்கில் ஒரு புக் பேக்கில் இருக்கும். உலை உலைக்கு. இங்கே பாருங்கள் உலை உலை உலை. மன உளைச்சல் தீரவும் வீட்டில் உலை கொதிக்கவும் உழைக்க வேண்டும். இது புக்கில் இருந்து தான் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு களி 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. களி அப்படின்னா ஒளி, களி அப்படின்னா மகிழ்ச்சி, களி அப்படின்னா கோல். களி அப்படிங்கிறதுக்கு கோல் அப்படிங்கிற பொருள் இருக்குது. ஸோ இதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. மற்றதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாலாம் ஏதோ ஒன்றில் மாற்றி கொடுத்துருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விலை 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 அப்படின்னா உண்டாக்குதல், இந்த விலை விரும்பு. விலை உண்டாக்குதல், விலை விரும்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். இது பார்த்தீங்கன்னா அந்த மணிமேகலை செய்யுளிலிருந்து அப்படியே சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். மற்றதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மணிப்பல்லவ தீவுக்கு வந்து இந்த இல் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரியே சென்றாளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வகர லகரம் போட்டிருக்காங்க. ஸோ இது தப்பு. அதே மாதிரி இங்கே மணிமேகலையில் பார்த்தீங்கன்னா லை மாற்றி போட்டிருக்காங்க. இதை மாதிரி இந்த பல்லவத்தீவு இதுவும் மாற்றி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயும் மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றால் மணிமேகலை. இங்கே வந்து இந்த மணிப்பல்லவத்தீவிற்கு வந்து மணிக்கு வந்து 2 சுழி நீ போட்டிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றாள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. வாழை 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 அப்படிங்கிறது மீன் வகை, வாழை அப்படிங்கிறது மரம். நெக்ஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சிரம் என்பதன் பொருள் தலை. சிரம் என்பதன் பொருள் தலை. வலி வலி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக. வலி அப்படின்னா காற்று, வலி அப்படின்னா நெறி. வலி காற்று, வலி நெறி. நெக்ஸ்ட்டு பொருள் வேறுபாடு அறிக. உலை 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 அப்படின்னா உழைப்பு, இந்த உலை அப்படின்னா சேரு. உலை அப்படின்னா உழைப்பு, இந்த உலை சேரு. இதுக்கு இன்னொரு இது வந்து பிடரி மயிர் இதுவும் வரும். இந்த உலைக்கு பார்த்தீங்கன்னா பிடரி மயிர் அப்படிங்கிறது வரும். ஆனால் இங்கே உலைக்கு சமைத்தல் கொடுத்துருக்கிறதுனால இது தப்பு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. உழைப்பு சேரு. நெக்ஸ்ட்டு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விலை விலை விலைனா பொருளின் மதிப்பு, இந்த விலை உண்டாக்குதல். இது அடிக்கடி ரிப்பீட் ஆகியிருக்கு இந்த கொஸ்டின். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. வெள்ளம் வெள்ளம் இந்த வெள்ளம் அப்படிங்கிறது இனிப்பு, வெள்ளம் அப்படிங்கிறது ஓடும் நீர். வெள்ளம் இனிப்பு, வெள்ளம் ஓடும் நீர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். கலைத்தல் 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 அப்படிங்கிறது அழித்தல்,
கலைத்தல் அப்படிங்கிறது சோறுதல், களைச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது. கலைத்தல் அப்படிங்கிறது அழித்தல், கலைத்தல் சோறுதல். நெக்ஸ்ட்டு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. நெக்ஸ்ட்டு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. அலை அலை. அலை அப்படிங்கிறது கடல் அலை. இந்த அலை வந்து வரவழைத்தல், கூப்பிடு வரவழைத்தல், இதுக்கெல்லாம் இந்த அலை வரும். இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக. குளவி குளவி. குளவி அப்படின்னா ஒரு வகை பூச்சி, அதாவது வண்டுன்னு கொடுத்துருப்பாங்க புக்கில். இங்கே வந்து ஒரு வகை பூச்சின்னு கொடுத்துருக்காங்க. குளவி அப்படின்னா குழந்தை. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு, இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. குளவி குளவி. குளவி அப்படிங்கிறது ஒரு வகை பூச்சி, குளவி அப்படிங்கிறது குழந்தை. நம்ம இந்த வீடியோவில் லகர லகர வேறுபாடு பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.